அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வாழ்வின் இருளை நீக்கி ஒளியை தருவது இறை வழிபாடு. அதிலும் குறிப்பா பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் அதிகாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபடுவது ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. பிரம்ம முகூர்த்தம் என்பது அதிகாலை 3 மணிக்கே தொடங்குது. அனைவரும் 3 மணிக்கே எழுவது என்பது தற்போதைய சூழலில் கடினமாக இருக்கலாம். எனவே அதிகாலை 4 மணி முதல் 5:30 மணிக்குள் விளக்கேற்றுவது மிகவும் சிறந்தது. சூரிய உதயத்திற்கு முன்பே இந்த வழிபாட்டை முடித்து விட வேண்டும். குளிக்காமல் விளக்கேற்றலாமாங்க? பொதுவாக அதிகாலையில் குளிச்சுட்டு மங்களகரமா விளக்கேற்றுறது தான் முறை. ஆனா உடல்நிலை சரியில்லாதவங்க, முதியவர்கள் குளிக்க முடியல அப்படின்னா பரவாயில்ல, கை கால் அழும்பிட்டு முகத்துக்கு திருநீர் வச்சுக்கிட்டு மஞ்சள் வச்சுக்கிட்டு விளக்கேற்றலாம். பெண்கள் மாதவிடாய் காலங்களில் அல்லது தீட்டுள்ள நேரத்தில் குளித்தாலும் விளக்கேற்ற கூடாது. காலையிலேயே வாசல் தெளிச்சு கோலம் போட முடிந்தா சிறப்பு. இல்லைன்னா முந்தைய நாள் இரவே வீட்டை பெருக்கி சுத்தம் செஞ்சிடுங்க. காலையில் சாமி இருக்கும் இடத்தை மட்டும் ஈர துணியால் துடைத்து விட்டு ஒரு சின்ன கோலம் போட்டு விளக்கேற்றலாம். எத்தனை விளக்கு ஏத்தலாங்க, எந்த எண்ணெயில ஏத்தலாம் அப்படின்னு எல்லாம் கேட்பீங்க. ஒரு விளக்கு மட்டும் ஏற்றுவதை தவிர்த்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட விளக்குகளை ஏத்தலாம். 5 முக விளக்கு, பஞ்சமுக விளக்குன்னு சொல்லுவாங்க. அது ஏத்துனா பஞ்சபூதங்களின் அருளை பெற்று தரும். விளக்கேற்ற நெய் பயன்படுத்துவது மிக உயர்ந்த பலனை தரும். செய்யக்கூடாத முக்கியமான தவறு, விளக்கேற்றி வைத்து விட்டு மீண்டும் போய் தூங்கக்கூடாது. இது நம் வீட்டிற்கு வரும் மகாலட்சுமி தெய்வத்தை அவமானப்படுத்துவதற்கு சமம். விருந்தாளிய வீட்டுக்கு அழைச்சிட்டு நாம் உள்ள போய் தூங்கிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அதே போலதான் நம்ம மகாலட்சுமிக்கும். விளக்கேற்றிய பின் இறை மந்திரங்களை சொல்லலாமே தவிர அல்லது மற்ற வேலைகள், வீட்டு வேலைகளை செய்யலாம். பெண்கள் மட்டும்தான் விளக்கேற்ற தகுதியானவங்களா? அப்படியெல்லாம் இல்ல. ஆண்கள் தனியா இருக்கும் பட்சத்துல அல்லது பெண்கள் இல்லாத வீடுகள்ல ஆண்கள் தாராளமா விளக்கேற்றலும். இந்த வழிபாட்டை நமக்கு கிடைக்கும் பலன் என்ன? பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்கும் எந்த ஒரு காரியமும் தோல்வி அடைந்ததே இல்லை. ஏன் நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றும்? அப்படி என்னதான் இருக்கு? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காலை வாரி விட்டாலும் அதிகாலை வாரி விடாது. ஏன் மத்த நேரத்தை விட இந்த அதிகாலை நேரத்துக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம்? இது வெற்றியாளர்களின் நேரம். முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு உலகத்துல பெரிய லெவல்ல சாதிச்ச கோடீஸ்வரர்களே இருக்கட்டும், இல்ல சாதனையாளர்களா இருக்கட்டும், அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பொதுவான பழக்கம் அதிகாலையில் எந்திரிக்கிறது. நம்ம மூளை ரொம்ப தெளிவா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற நேரம் தான் இந்த நேரத்துல நீங்க எதை செஞ்சாலும் அதுல 100% சக்சஸ் நிச்சயம். ஆன்மீக ரீதியா பார்த்தீங்கன்னா அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவதைகளும் 33 கோடி தேவர்களும் இந்த பூமியில் சஞ்சரிப்பாங்களாம். அந்த நேரத்துல நம்ம வீட்டுல விளக்கேற்றி வச்சிருந்தா அவங்க அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஆசி வழங்குவாங்க. நம்ம வேண்டுதல் நேரடியா கடவுள்கிட்டயே கொண்டு போகுமா. உங்களுக்கு கடன் தொல்லை அதிகமா இருக்கா? இல்ல ரொம்ப நாளா வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல வீட்டுல நிம்மதி இல்லாம சண்டை சச்சரவு வருதா? இது எல்லாத்துக்குமே ஒரு மாஸ்டர் கீ இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு. நீங்க எதை அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை இந்த நேரத்துல மனசார வேண்டிக்கிட்டா அந்த தேவதை அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உடல் ஆரோக்கியம் தானே வரும். உடல் ஆரோக்கியம் தானா வரும். விஞ்ஞான ரீதியா பார்த்தா இந்த நேரத்துல வளிமண்டலத்துல ஓசோன் காற்று அதிகமா இருக்கும். அது நம்ம நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது. மனசுல இருக்கிற டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் ஒரு புது தெம்பு கிடைக்கும். நோயாளிகள் கூட இந்த நேரத்துல எழுந்து சாமி கும்பிட்டா சீக்கிரம் குணமாவாங்க. விளக்கேத்துறது எதுக்கு? இருளை விரட்டத்தானே. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கிற வறுமைங்கிற இருளை விரட்டி மகாலட்சுமியோட அருளை பெற்று தரதுதான் இந்த நேரத்தோட ஸ்பெஷாலிட்டி. காலையில 4 மணிக்கு விளக்கேத்தி பாருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற பண கஷ்டம் எல்லாம் மெல்ல மெல்ல மறையறத நீங்களே பாப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம வேல்மாறல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.